ஸோ சோர்ஸஸ் என்னெல்லாம்னா பாலிட்டிக்கு சேம் லக்ஷ்மிகாந்தையே தான் வச்சுருந்தேன். பிஒய்க்யூஸ்லேருந்து பார்த்துட்டு கேஸ் எல்லாம் கம்பைலேஷன் அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஆன்சர் எழுதினேன். ஜாகிரஃபி அகெயின் த 2 NCERTs தான், அதுலேருந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் ஃபார் த ஹிஸ்ட்ரிக்கு என்ன பண்ணியிருந்தேன்னா வெறும் பிவிக்யூ நோட்ஸ் தான். ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் NCERT எடுத்து அதுலேருந்தும் டயக்ராம்ஸ் எடுத்திருந்தேன். நிறைய பேர் யோசிப்பீங்க திரும்ப ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து புதுசாக நோட்ஸ் எடுக்கணும், திரும்ப படிக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க. ஏன்னா அந்த 75 டேஸில் டூவபிளான நம்ம விஷயம் என்னமோ அதை தான் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 20 விஷயம் பிளான் பண்ணுவோம். நாள் குறைய எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் விட்டுறணும். இப்போ நான் வந்து யோசிப்பேன் இந்த சோர்ஸ்லேருந்து இந்த படிக்கணும், இந்த புக்கை வந்து முடிக்கணும், இந்த யூடியூப் ரிசோர்ஸ் பார்க்கணும்னு நினைப்பேன். கடைசி நாள் ஆக எல்லாத்தையும் தள்ளிட்டு பிவைக்யூ பார்க்குறோம், ஆன்சர் எழுதுகிறோம். எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து குறைச்சிட்டே வரணும். இல்லை நான் எல்லாத்தையும் பண்ணுவேன்னா டைம் போயிடும். ஸோ எது இம்பார்ட்டன்ட்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹிஸ்ட்ரிக்கு அகெயின் ப்ரிலிம்ஸோட நோட்ஸு ப்ளஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜாகிரஃபிக்கு NCERT, சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து ஐ ஹேட் மை கிளாஸ் நோட்ஸ், அதை வந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஹியர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், சோஷியாலஜி ஆப்ஷனல், சோஷியல் இஷ்யூஸ் படிக்க மாட்டேன்னு சொல்லாதீங்க. ஆப்ஷனல் இஸ் டிஃப்ரெண்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ் இஸ் டிஃப்ரெண்ட். சோஷியாலஜி ஆப்ஷனல் வச்சுருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஆப்ஷனலே அதுதான், நான் அதுக்கு வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ப்ரிப்பேர் செப்பரேட்லி. ஏன்னா ஆன்சர் எழுதும்போது நீங்கள் ஆப்ஷனல் ஆன்சர் எழுதுனீங்கன்னா தே வில் நோ, இவால்வேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ஓவராக பண்ணியிருப்போம், அப்போ மார்க் வந்து குறைஞ்சிடும். ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா அந்தந்த பேப்பருக்கு அந்தந்த ப்ரிப்பரேஷன் கண்டிப்பாக தேவை. ஸோ அதை வந்து நம்ம பண்ணணும். அண்ட் ஃபார் சோஷியல் இஷ்யூஸ் ஐ ஹேட் மை நோட்ஸ். எஸ்ஏக்கு வந்துட்டு நோட்ஸ்னால் வந்துட்டு பெருசாக என்னால் அப்போ எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி படித்தது சம் கோட்ஸ் அதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். GS1 எஸ்ஏ முடிஞ்சிருச்சு. ஃபார் GS2 பாலிட்டி அகெயின் லக்ஷ்மிகாந்த்லேருந்து தான் எல்லாம் பண்ணேன். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்க்கு வந்து டாப்பரோட நோட்ஸ்லேருந்து நான் வந்து ஒரு கம்பைலேஷன் மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ரிலேஷன் என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். பாலிட்டி, இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், அப்புறம் கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், இதுக்கு வந்து சிலபஸ் எடுத்துட்டு பிவைக்யூ பார்த்துட்டு ரெண்டுத்துலேயும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் சிங்க் ஆகுதோ அதுக்கு மட்டும் ஒரு 5-6 பேஜுக்கு நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். அடுத்தது GS3க்கு வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து மெயின்ஸ் 365ஓட கம்பைலேஷன்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதிலிருந்து இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எக்கனாமிக்ஸ்க்கு வந்துட்டு பிவைக்யூ வந்து ஆதில் சார் வந்து நான் முதல்வனில் அனலைஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதிலிருந்து எப்படி ஒரு 10 பேஜ் 20 பேஜுக்கு நோட்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து நோட்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறம் இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இது ரெண்டுத்துக்கும் மினிமம் பேர் மினிமம் மட்டும் பண்ணால் போதும். பிவைக்யூ எடுத்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டி 5 டாபிக், லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், டெரரிசம், நார்த் ஈஸ்ட் இன்சர்ஜென்சி, இந்த மாதிரி ஒரு 5 டாபிக் இருக்கும். அதுலேருந்து தான் திரும்ப கேள்வி கேட்பான். ஸோ அந்த 5 டாபிக்கான நோட்ஸ் வச்சுருந்தேன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னென்ன டிசாஸ்டர் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதுக்கான ஒரு கொஞ்சம் டேட்டா, அவ்வளோதான் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. 4th வந்து எத்திக்ஸுக்கு நான் முன்னாடியே ஒர்க் பண்ணியிருந்தேன். ஃபோரம் ரெட் புக் எடுத்து அந்த ரெட் புக்லேருந்து டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு டாப்பர் காப்பீஸில் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும். எத்திக்ஸில் வந்துட்டு நம்ம டயக்ராம்ஸ்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எத்திக்ஸ்க்கு மட்டும் நோட்ஸுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணேன். எத்திக்ஸோட அந்த டைரியிலேருந்து அந்த ரெட் புக்லேருந்து நோட்ஸு ப்ளஸ் டயக்ராம்ஸ், எத்திக்ஸுக்கு என்னென்ன டயக்ராம்ஸ் வரையலாம். 3rd கீவேர்ட்ஸ், எத்திக்ஸுக்குன்ற கீவேர்ட்ஸ், ஏன்னா எனக்கு எத்திக்ஸ் வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கான கீவேர்ட்ஸ் என்னென்ன அதை வந்து ஒரு பேஜ் ஆஃப் கம்பைலேஷனில் வச்சுருப்பேன். நிறைய பேர் யோசிக்கலாம் எனக்கு தெரியும் அந்த வேர்ட்ஸ்னு. ஒரு லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு போனால் நான் அதை வந்து எழுதுவேன் ஒழுங்காக. அதுக்காக ஒரு 50 வேர்ட் லிஸ்ட் வச்சுருந்தேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கு நிறையா ஃபோக்கஸ் பண்ணலை. நான் அப்போ என்ன எக்ஸாம்பிள் தோணுதோ ஆர்கானிக்காக அந்த பாயிண்டில் எனக்கு தோன்ற எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து எத்திக்ஸுக்கு பண்ணேன். ஆப்ஷனல் பேப்பர் 1 and 2 ரெண்டுத்துக்குமே வந்து பேப்பர் 1 திங்கர்ஸ்க்கு வந்து இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி அதோட இது திங்கர்ஸ் நோட்ஸ் எடுத்திருந்தேன். அப்போ துஷரன்ஷுன்னு சொல்லிட்டு ஒரு டாப்பர், அவரோட புக்கு மாதிரி இருக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு, அதுதான் வந்து நான் படித்தேன். அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் சோஷியாலஜி ஆப்ஷனல் நான் நிதின் சிங்மான் பார்க்கல. அதை தான் சொல்ல வரேன். ஒரு இதுக்கு இந்த புக்கு தான் படிக்கணுன்றது கிடையாது. திரும்ப ஐ ரீஐட்ரேட்டட், எந்த சோர்ஸ் எடுத்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக போனீங்கன்னா முடிஞ்சிடும்.